இப்போ இந்த ஸ்லீப் ஆப்னியா உங்களுக்கு இருக்கா இல்லையா, இல்லை உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ண முடியும்? இதுக்கு ஒரு முக்கியமான டெஸ்ட் தான் ஓவர் நைட் பாலிசோம்னோகிராஃபின்னு சொல்லக்கூடிய ஸ்லீப் ஸ்டடி. இந்த ஸ்லீப் ஸ்டடி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியும் பண்ணலாம், வீட்லேயும் ஹோம் ஸ்லீப் ஸ்டடிஸ் பண்ணலாம். இந்த ஸ்லீப் ஸ்டடியில் முக்கியமாக ஒரு 4-5 பேராமீட்டர் நம்ம பார்ப்போம். அதாவது நீங்கள் எப்போ தூங்குறீங்களோ அப்போது இந்த ஸ்லீப் ஸ்டடி ஸ்டார்ட் ஆகும், நீங்கள் எப்போ முழிச்சுக்கிறீங்களோ அப்போ இந்த ஸ்லீப் ஸ்டடி எண்ட் ஆகிடும். இங்கே உங்கள் தூக்கத்தில் என்ன நடக்குது, என்னென்னலாம் உங்கள் பேராமீட்டர்ஸ் மாறுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த ஸ்லீப் ஸ்டடி. அதில் முக்கியமான பேராமீட்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ கொரட்டை வருது, எவ்வளோ டியூரேஷன் நீங்கள் கொரட்டை விடுறீங்க, அது இல்லாமல் உங்களுக்கு மூச்சு ஆக்சுவலாகவே நிற்கிதா, அந்த மாதிரி நின்று போச்சுன்னா எவ்வளவு தடவை 1 மணி நேரத்தில் நிற்கிது, அது இல்லாமல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மூச்சு காற்று முழுமையாக போய் உங்கள் நுரையீரலில் அடையுதா, இல்லாட்டி ஒரு 70% 80% கம்மியாக தான் உங்கள் மூச்சு காற்று உள்ளே போய் சேருதா, அது இல்லாமல் உங்களுக்கு ஹார்ட் பீட் எப்படி இருக்குது, உங்கள் ஆக்சிஜன் லெவல்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் எல்லா ஸ்லீப் ஸ்டேஜஸ்க்கும் ப்ராப்பராக போயிடுறீங்களா, இல்லாட்டி உங்கள் ஸ்லீப் ஸ்டேஜஸ் அஃபெக்ட் ஆகுதா, டீப் ஸ்லீப் வராமல் இருக்கா, ரெம் ஸ்லீப்புன்னு சொல்லக்கூடிய நம்ம பாடியை ரிலாக்ஸ் பண்ணுற ஸ்லீப் வராமல் இருக்கா, இது எல்லாமே இந்த ஸ்லீப் ஸ்டடியில் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆக்சிஜன் கம்மியாச்சுன்னா உங்கள் உடம்புல இருக்கிற ஆக்சிஜனால் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் ஏதாவது வரத்துக்கான இண்டெக்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த ஸ்லீப் ஸ்டடியை உங்கள் வீட்லேயோ அல்லாட்டி ஹாஸ்பிட்டல்லையோ நீங்கள் உங்கள் பல்மனாலஜிஸ்ட் கிட்ட கேட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்லீப் ஸ்டடி முடிஞ்சோன்னே உங்களுக்கு வரக்கூடிய ரிப்போர்ட்டில் உங்களுக்கு அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா இருக்கா, அப்படி இருந்தால் அது எவ்வளோ சிவியராக இருக்குது, மைல்டாக இருக்கா, மாடரேட்டாக இருக்கா, சிவியராக இருக்கா, இல்லை ரொம்ப சிவியராக இருக்கான்னு உங்கள் டாக்டர் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற இண்டெக்ஸுக்கு பேர் தான் ஆப்னியா ஹைபாப்னியா இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் 5க்கு கீழே இருந்ததுன்னா நார்மல், 5க்கு மேலே இருந்ததுன்னா அப்நார்மல். அது இல்லாமல் உங்களுக்கு ஆக்சிஜன் எவ்வளோ ட்ராப் ஆகுது, எவ்வளவு நேரத்துக்கு ட்ராப் ஆகுது அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. உங்கள் ஆக்சிஜன் 90க்கு கீழே, அதாவது உங்கள் சேச்சுரேஷன் 90க்கு கீழே போகுது அப்படின்னா எவ்வளோ நேரம் 90க்கு கீழே இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இண்டெக்ஸ். இதை நம்ம ஹைபாக்சிக் பர்டன்னு சொல்லுவோம். இந்த ஹைபாக்சிக் பர்டன் டைரெக்டாக உங்கள் ஹார்ட்டையும் பிரெயினையும் எவ்வளோ பாதிக்குங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த ஸ்லீப் ஆப்னியா உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு இந்த ஸ்லீப் ஸ்டடியில் ஏஹெச்ஐ அதிகமாக இருக்குது, உங்கள் ஹைபாக்சிக் பர்டன் அதிகமாக இருக்குது அப்படின்னு உங்கள் பல்மனாலஜிஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா உங்களுக்கு 2-3 ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் கண்டினியூஸ் பாசிட்டிவ் ஏர்வே ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய சிபேப் தெரப்பி. உங்களுக்கு அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா இருக்குன்னு உங்கள் பல்மனாலஜிஸ்ட் டயக்னோசிஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு 2 ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ஒன்று லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் நீங்கள் ஒபீஸாக இருக்கீங்க, உங்கள் உடல் பருமன் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் வில் மேக் அ வெரி பிக் சேஞ்ச் இன் யோர் ட்ரீட்மெண்ட் அவுட்கம். அதாவது நீங்கள் உடல் எடையை குறைக்க உங்கள் ஆப்னியா சரியாகிறதுக்கான சான்ஸ் அதிகரிக்குது. இது இல்லாமல் டயபெட்டிக் கண்ட்ரோல் கொண்டு வரணும், ஹைப்பர் டென்ஷன் கண்ட்ரோல் கொண்டு வரத்துக்கும் இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நிறையா ஹெல்ப் பண்ணும். இது இல்லாமல் ரொம்ப முக்கியமான செகண்ட் பார்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் தான் கண்டினியூஸ் பாசிட்டிவ் ஏர்வே ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிபேப் தெரப்பி. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்லீப் ஆப்னியா இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி சஸ்பெக்ட் பண்ணுறது? அதுக்கு நமக்கு 2 வகையான சிம்டம்ஸ் இருக்கும். ஒன்று